ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழ சீசன் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்த டெலிஷியஸான மாங்காய் பச்சடியை இப்போ கூட செய்யலைன்னா எப்படி? வாங்க சிம்பிளா ஒரு மாங்காய் பச்சடி செய்யலாம். மாங்காய் பச்சடி செய்ய நம்ம ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கோம். அது கிளிமூக்கு மாங்காய். இந்த ஒரு மாங்காய்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 கப்பு வெல்லம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 4 காஞ்ச மிளகா. இப்போ நம்ம இந்த மாங்காவை மீடியம் சைஸில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மாங்காவை கட் பண்ணியாச்சு. மாங்காய் ரொம்ப பொடிசாக ஊறுகாய்க்கு மாதிரி கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா சிம்மில் வச்சு காஞ்ச மிளகாவை லேசாக வதக்கிட்டு நம்ம இப்போ மாங்காவை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். மாங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. மாங்காய் எண்ணெயும் கடுகோடு சேர்ந்து கலந்த உடனே நம்ம மிளகாத்தூளை போட்டுக்கலாம். கூடவே பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். காரம், உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மாங்காவை கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். மாங்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இப்போ இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு மாங்காவை மூடி போட்டு வேக வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தாங்க. மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம இதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் அடி பிடிக்காமல் சிம்லே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் வெல்லம்லாம் நல்லா உருகி கலந்துரும். மாங்காவும் நல்லா வெந்துட்டனால நம்ம கட் பண்ண ஷேப்பெல்லாம் மாறி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாங்காவோட ஃப்ளெஷ்ஷும் வெல்லமும் அந்த காரத்தோடு சேர்ந்து இருக்கிறதாங்க மாங்காய் பச்சடிக்கு ஒரு தனித்துவமான சுவையை கொடுக்குது. இதோ அந்த தனித்துவமான சுவையோட நம்ம மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காவை தனியாகவும் சாப்பிட மாட்டேன், ஊறுகாவாகவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாங்காய் பச்சடியை கொடுத்து பாருங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் இந்த மாங்காய் பச்சடி ரொம்பவே அருமையான சைட் டிஷ்ஷுங்க. இதை அப்படியே சாதத்தோட பிசைஞ்சு மெயின் டிஷ் ஆக்குறவங்களும் உண்டு. அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கும். மாதா ஊட்டாத சோறையும் மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாங்காய் பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.